அப்ப இன்றையிலிருந்து ஒரு புதிய செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். தரிசனத்தை குறித்து நம்ம 2 வாரங்கள் பார்த்திருக்கிறோம். அதாவது உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்கின்ற அந்த 6 வார செய்தியில கடைசி 2 வாரம் தரிசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவேறும்பொழுது, அந்த மனுஷனுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகள் உடைக்கப்படும் பொழுது மனுஷனுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப தரிசனம் அதை குறித்து தான் நம்ம இனியிலிருந்து பார்க்க போகிறோம். அந்த தரிசனம் விருத்தி அப்படிங்கிற ஒரு செய்தி தொடரை நம்ம பார்க்க போகிறோம். தேவன் ஜனங்களின் மத்தியிலிருந்து ஒரு மனுஷனை எழுப்பும் பொழுது அந்த மனுஷனுக்கான ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் ஒரு தரிசனத்தையும் வச்சு தான் அந்த மனுஷனை தனக்கென்று தன்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று எழுப்புகிறார். யாரையும் தேவன் வெறுமையாய் இந்த பூமியில உருவாக்கவில்லை. யாரையும் வெறுமையாய் வாழ்ந்துவிட்டு மரித்து போக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமோ அவருடைய சித்தமோ கிடையாது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் தனது சித்தத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் உண்டாக்கும் பொழுதே தேவன் தன்னுடைய தரிசனத்தை அந்த மனுஷனுக்குள்ள வைக்கிறார். அது ஒரு குடும்பத்துக்கான தரிசனமா இருக்கலாம், ஒரு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற ஒரு பிள்ளைக்குரிய தரிசனமா இருக்கலாம், ஒரு மனைவி கணவன் அவர்களுக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தரிசனமாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து அப்பாவுக்கு ஒரு தரிசனமாக வைத்திருக்கலாம், ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவுக்கு அல்லது தேசத்தை ஆளக்கூடிய அதிகாரிக்கு அந்த நாட்டை ஆள வேண்டிய நடத்த வேண்டிய ஒரு சில காரியங்களை குறித்து தரிசனமாக இருக்கலாம். சபையை குறித்து சபையினுடைய மேய்ப்பனுக்கு தரிசனத்தை கொடுத்து சபையை நடத்துவதற்கும் தேவன் அந்த தரிசனத்தை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்ப எந்த ஒரு மனுஷனுக்கும் தேவன் தன்னுடைய தரிசனத்தை அவர் வைக்கும் பொழுது அந்த தரிசனமானது மறுநாளிலேயே அது நிறைவேறிடாது. ஏன்னு சொன்னா ஒரு தரிசனத்தை வைத்தவர் அந்த தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற நாளில் அந்த தரிசனத்தை நீங்கள் பயன்படுத்தி ஆசீர்வாதமாக இருக்க நீங்க கற்றுக்கொள்ளணும். ஒரு தரிசனத்தை இப்போ கொடுத்துட்டா அதனுடைய நன்மை தீமை உங்களுக்கு தெரியாமல் போனால் அதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற முடியாது. நம்ம பார்த்துருந்தோம் பாருங்க, ஒரு விதையை நீங்க விதைத்து விட்டு மறுநாள் காலையில பழத்தை எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விதைகிட்ட உட்காந்து நீங்க பல மணி நேரம் போராடினாலும் அது உங்களுக்கு பழத்தை கொடுக்க முடியாது. காரணம், அந்த விதை பழத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஒன்று உண்டு. அந்த இடைப்பட்ட காலம் அந்த விதை பல பரிணாம வளர்ச்சிகளை கண்டடையத்தான் வேணும். அப்ப எந்த ஒரு மனுஷனையும் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்துக்கு நேராக பல தடைகள், பல போராட்டங்கள், பல பாடுகளுக்கு மத்தியில பரிணாம வளர்ச்சியை பெற்று அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தேவன் உதவி செய்கிறார். அந்த மனுஷனும் அதை பெற்றுக்கொள்கிறான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமீன். சரி, இப்போ ஆதியாகமம் 9வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை எடுத்து சகோதரர் வாசிக்கிறாங்க. வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆமீன். பாருங்க, இங்க வசனம் சொல்லுது, நோவாவை பார்த்து தேவன் சொல்றார், நீங்கள் பலுகி பெருகி என்ன பண்ணணுமா? பூமியை நிரப்பணும். நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் தெரியுங்களா? நீங்கள் பலுகு பெருகி பூமியை நிரப்பணும். ஆனா மறுநாள் காலையில நோவா எழுந்துச்சு பார்த்தபோது எத்தனை பேர் இருந்தாங்க? மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? அதான் எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர் இருந்தாங்க. அப்ப என்னடா அந்த ஆண்டவர் பலுகி பெருக சொன்னாரு, எங்கடா பெருகிறதுன்னு சொல்லி அவர் யோசிக்கல. ஆனால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே பூமியில நோவாவின் சந்ததிகள் பலுகி பெருகுவதற்கு ஒரு காலம் வந்தது. ஆமீன். ஆனாலும் நோவாவின் காலத்துல பலுகி பெருகின அந்த ஜனங்கள், உங்களுக்கு தெரியும், நிறைய காரியங்களுக்கு பிறகு தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து தன்னுடைய தரிசனத்தின் பூரணத்தை அவனுக்கு விளங்கப்படுத்துகிறார். நோவாவினால தேவனுடைய தரிசனத்தின் பூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. இப்போ அந்த வழியாக வந்த ஆபிரகாம் தேவன் அவனை அழைத்து அந்த பெருக்கத்தை அவனுக்குள்ள ஒரு ஆசீர்வாதமாக வைத்து அதை அவனுக்கு தரிசனமாக அவர் விளங்கப்படுத்துகிறார். ஆபிரகாமையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். அப்ப அந்த பெருக செய்வேன், பலுகி பெருக செய்வேன் என்ற வார்த்தையை தேவன் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறவராக அவர் இருக்கிறார். பாருங்களேன். அப்ப நான் சொன்னேன்,
எந்த ஒரு விதையாக இருந்தாலும் அந்த விதை மண்ணில் விதைத்த மாத்திரத்துல அதனுடைய பலன் வெளியிலே தெரியாது. அது வருவதற்கு ஒரு காலம் உண்டு. ஆனால் அந்த விதைக்குள்ள அந்த மரத்தினுடைய பூரணத்துவம் அடங்கியிருக்கிறது. ஒரு சின்ன விதை தான், அந்த விதைக்குள்ளார சத்துவம் எப்படிப்பட்ட சத்துவம் சொன்னா, அது மரமாகணும், பல கோடிக்கணக்கான கனிகளை கொடுக்கணும், பல கோடிக்கணக்கான மரங்களை உருவாக்கணும், அநேகருக்கு அது வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தணும் என்கின்ற எல்லா சத்துவத்தையும் அந்த ஒரு விதைக்குள்ள தேவன் வைத்து அதை மண்ணில் புதைக்கும்படிக்கு செய்கிறார். ஆனால் அந்த விதையானது வளர்ந்து மரமாகும் போதுதான் அந்த மரத்தினுடைய தரிசனம் பூரணப்படுகிறது. இப்ப அந்த விதை விதைத்த மறுநாளிலேயே நான் மண்ணுக்குள்ள இருக்க முடியாது, நான் ஏஞ்சி கொஞ்சம் வெளியில வந்து காற்றோட்டமா கொஞ்சம் நின்றுட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த விதை வளரும்னு நினைக்கிறீங்க? வளராது, சீக்கிரத்துல காஞ்சி போயிடும். இப்ப அந்த விதை மண்ணுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு மண்ணுக்குள்ள பொறுத்து இருக்கிறதோ, காத்து இருக்கிறதோ, மண்ணினுடைய நெருக்கத்தை தாங்கி கொண்டு, மண்ணினுடைய புழுக்கத்தை தாங்கி கொண்டு, மண்ணினுடைய இறுக்கத்தை தாங்கி கொண்டு, அந்த விதை அடிக்கிற சூரிய வெயிலுக்கும் தன்னை தாங்கி கொண்டு, பெய்கிற மழைக்கும் தன்னை காத்து கொண்டு, எந்த அளவுக்கு அது மண்ணுக்குள்ள புதைந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த விதை சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். அதே போலதான் தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற தரிசனமும். தரிசனம் என்கின்ற விதையை தேவன் உங்க இடத்துல கொடுத்துட்டாரு. அதை நீங்க வாங்கின கொண்டு போய் வீட்டு டேபிள் மேல வச்சுட்டீங்கன்னா அந்த தரிசனம் வேலை செய்யாது. அதை கொண்டு வந்து நீங்க மண்ணுக்குள்ள புதைக்கணும். அந்த மண் இங்க எதை குறிக்குதுன்னு சொன்னா, தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவனுடைய மகிமையை குறிக்கிறது, தேவனோடு நீங்க தங்கி வாழக்கூடிய வாழ்க்கையை குறிக்கிறது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு அந்த விதையை போல மண்ணுக்குள்ள புதைந்து இருக்கிறீங்களோ, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள புதைந்து இருக்கிறீங்களோ, தேவனுடைய சமூகத்துக்குள்ள புதைந்து இருக்கிறீங்களோ, தேவனுடைய ஆளுகைக்குள்ளார நீங்கள் புதைந்து இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ள தேவன் உங்களை ஏவி உங்களை தூண்டுகிறவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்ப தேவன் வைக்கிற ஒரு தரிசனம் தான் ஒரு விதை, அந்த விதை தான் ஒரு விஷன். அந்த விஷன் ஒரு நாள் மரமாக மாறுகிறது. அந்த விஷன் ஒரு நாள் உங்களுடைய தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக மாறுகிறது. அப்ப தேவனுடைய மகிமை, தேவனுடைய தரிசனம், இது ரெண்டும் வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். நான் அதை உங்களுக்கு விளக்குறேன். அப்ப நீங்க எந்த அளவுக்கு அந்த தரிசனத்தை மகிமைக்குள்ளார வைத்து, எந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நீங்க தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வைத்து நீங்க வாழுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த தரிசனத்தினால ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேருகிறதாக அது இருக்கிறது. ஆமென். இப்ப 2 கொரிந்தியர் எடுங்களேன். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம ஒரு காரியத்தை நீங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்த வசனம் தான், வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுபமாகப்படுகிறோம். வசனம் இங்க சொல்லுது பாருங்களேன். நாம எல்லாரும் கண்ணாடியில கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறோம். பார்த்து அந்த மகிமையை போலவே நாமளும் மறுரூபமாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வசனம். இப்ப கர்த்தருடைய மகிமையை நம்ம கண்ணாடியில பார்க்கிறதை போல பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னா, நீங்க யாரு கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில பார்க்கிறதை போல எங்க பார்த்து இருக்கிறீங்க? தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனத்துல கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய மகிமை அத நீங்க பார்க்கிறீங்க என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்ப கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு காரியம் அவருக்குள்ள நடக்கல, ஒரு காரியம் உங்களுக்குள்ள நடக்குது, எனக்குள்ள நடக்குது. என்னன்னு சொன்னா, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க 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 அந்த மகிமையின் சாயலாகத்தான் நான் இந்த ரூபத்திலிருந்து மறுரூபமாக்க நான் படுகிறேன். அப்ப இங்க முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, நான் பார்க்கணும், நான் அதை பார்க்கணும். அப்ப நான் பார்க்க 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 அந்த சாயலாகத்தானே நான் மகிமையின் மேல மகிமை அடைந்து நான் மறுரூபம் ஆக்கப்படுகிறேன். அப்ப நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது வெறுமனே பார்க்கிற இந்த பார்வை மாத்திரம் கிடையாது, அதற்கு பின்னால ஒரு ஆவிக்குரிய பார்வையும் இருக்கிறது. தேவன் இந்த வேதத்துல தன்னை குறித்து என்ன வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார், தேவன் தன்னை குறித்து என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை ஆழ்ந்த சிந்தனையோடு நான் பார்க்கிறவனாக இருக்கணும். இப்போ லைட் எரியுது, இந்த லைட்டை நான் பார்த்துட்டு போறதுனால எனக்கு ஏதாவது நன்மை எதுவும் கிடையாது. மாறா அந்த லைட்டினுடைய காரியங்களை எல்லாம் அறிந்து
அந்த லைட்டுனால என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன பலன், அந்த பலனால என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப் போகிறது, அதை நான் மாறினா என்னுடைய முடிவு யாரை போல இருக்க போகிறது என்பதை அறிந்து அந்த ஒரு பார்வையில அந்த மனுஷன் பார்க்கிறவனாக இருக்கணும். இப்ப மகிமைன்னு சொல்லும்போது 2 வகையான மகிமையை குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்ப முதல் ஒரு மகிமையை குறித்து நம்ம பார்ப்போம். அந்த மகிமை தேவனுடைய நேச்சர். நேச்சர்னு சொன்னா தேவனுடைய சுபாவம், தேவனுடைய குணம், தேவனுடைய பழக்க வழக்கம். அதுதான் தேவனுடைய நேச்சர். இப்ப சொல்லுவாங்க ஒரு பையனை பார்த்து, இந்த பையன் நேச்சராகவே இவன் வந்து ரொம்ப அறந்தவாள் ஒருத்தன் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா அவன் சுபாவம், அவன் வந்து அவனுடைய பழக்கமே, அவனுடைய அது குணமே, குணாதிசயமே அவன் வந்து கொஞ்சம் துருத்துன்னு இருக்கிறவன். அப்ப வேதத்துல தேவனுடைய சுபாவம், நேச்சரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. யாத்திராகமம் 33:18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். போதும். இப்ப மோசே தேவனிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன விண்ணப்பம் வைக்கிறாருங்க? என்ன கவனிங்க, என்ன சொல்ற, என்ன விண்ணப்பம் வைக்கிறாருங்க மோசே? இங்க உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் அப்படின்னு சொன்னா, இப்ப மகிமைன்னு ஏதோ ஒரு புகை மாதிரி போட்டு நம்ம எல்லாம் அதுக்குள்ள இருக்கிற மாதிரி நினைச்சுன்னு இருப்போம். இங்க அவன் மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லும் போது என்ன சொல்றான்? ஆண்டவரே, உங்க சுபாவத்தை நான் பார்க்கணும். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொன்னா, நீங்க யாருன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கினாதான் உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட உறவு ஏற்படுத்தணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ தன்னுடைய மகிமையை தேவன் மோசேவுக்கு காண்பிக்க போகிறார். அப்ப காண்பிக்க போகும்போது அவர் சொல்றாரு, அவனிடத்துல என்னுடைய நன்மைகளை எல்லாம் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி அவனை ஒரு கண்மலையில கொண்டு போய் வைத்து தான் யார் என்பதை குறித்து அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, யாத்திராகமம் 34:5-7 வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மேகத்திலே இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். என்ன நாமம் அப்படின்னு சொல்றாருன்னா, கர்த்தர் 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 இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிதாக்களிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று சொல்லி தன்னுடைய நாமத்தை கூறினாராம். கூறின உடனே 8வது வசனம் சொல்லுது, மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து அவரை பணிந்து கொண்டான். கர்த்தருடைய நாமம் எவ்வளவு பெருசாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அப்ப நாமம் சொன்னா அவருடைய கேரக்டர், அவருடைய நேச்சர், அவருடைய சுபாவம், அவருடைய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, அவர் இரக்கம் உள்ளவர். அதுதான் அவருடைய நாமம். ஆமென். அவர் கிருபை உள்ளவர், ஒரு நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தயவு உள்ளவர், அவர் சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றார், நான் எப்படிப்பட்டவர், என்னுடைய சுபாவம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நான் நல்லவர் தான், நான் வல்லவர் தான், நான் கிருபை நிறைந்தவர் தான், நான் இரக்கம் நிறைந்தவர் தான். ஆனா அதே நேரத்துல நான் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், குற்றம் செய்தவனை நான் அப்படியே குற்றமற்றவன் என்று சொல்லி விட்டுவிட மாட்டேன், நான் அவனை குறித்து விசாரிக்கிறவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுபாவத்தை அங்கே அவர் சொல்லுகிறவராக அவர் இருக்கிறார். அப்ப இந்த வசனத்துல தேவன் தன்னுடைய நேச்சரை பத்தி மாத்திரம் சொல்லல, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவர் என்ன சிந்தனையில வைத்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். இப்ப இந்த முதல் பகுதியில் தன்னை குறித்து சொல்றார், இரக்கம் கிருபை தயவு நீடிய சாந்தம் சத்தியம் உள்ளவர் சொல்லிட்டு, என்னுடைய பிள்ளைகளை பாவம் செய்யாதபடிக்கு நான் காத்துக்கொள்றேன், என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கும்படிக்காக நான் காத்துக்கொள்கிறேன், அவருடைய தவறை நான் அவர்களுக்கு சுற்றி காட்டி அதிலிருந்து அவர்களை விடுவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன், அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையணும், அதற்காக நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை தன்னுடைய மகிமையாக வெளிப்படுத்துகிறார். அப்ப இதுதான் ஒரு மகிமை. பாருங்க, உதாரணத்துக்கு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்றோம், அவர் எனக்கு நல்லவரா இருக்கிறார், அதுதான் முக்கியம். நிறைய பேர் நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா நமக்கு நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. இப்ப நல்லவங்க தான், 1000 பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, ஆனா நமக்கு நல்லவங்களா இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப கர்த்தர் நல்லவர்னு சொன்னா அவர் ஏதோ நல்லவர், அவருக்கு மட்டும் நல்லவர், பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அவர் நல்லவர் அப்படி என்ற அர்த்தம் கிடையாது. அவர் நல்லவர் தான், அதை விட அவர் எனக்கு நல்லவரா இருக்கிறார். இப்ப கர்த்தர் அன்பானவர், ஆமா அன்பானவர், அதனால எனக்கு என்ன லாபம் இருக்குது? அவர் எனக்கு அன்பானவரா இருக்கிறார்.
ஆமென். இப்போ அன்பானவர் என்பது அவருடைய கேரக்டர். எனக்கு அன்பானவராய் இருக்கிறார் என்பது அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற அவருடைய மகிமை, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற அவருடைய சித்தம், என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற அவருடைய வெளிப்பாடு. இப்ப நான் சொல்ல பாருங்க, நிறைய அன்பானவங்க உலகத்துல இருக்கிறாங்கங்க. ஆனா அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க, அன்பா இருப்பாங்க என்பதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தேவன் அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது அவருடைய நேச்சர். அதே நேரத்தில் அவர் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்பது அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற அவருடைய விருப்பமாக இருக்கிறது. என்னை குறித்த யோசனைகள் அவரிடத்துல நன்மையாகவே இருக்கிறது. எனக்கு ஒரு நாளும் தீங்கு விளைவிக்காதவர், தீங்கை என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்காதவர், அவர் தான் நல்லவராக இருக்கிறார். அப்ப அவர் ஏதோ அவருக்கு மட்டும் நல்லவர்ல, அவர் எனக்கும் நல்லவராக இருக்கிறார். அப்ப மகிமை அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய நேச்சர் குறிக்கிறது. ரெண்டாவது, உங்களை குறித்து என்ன நினைச்சுக்கிறார் தேவன், அதை மகிமையா குறிக்கிறது. ரெண்டாவது, புதிய ஏற்பாட்டில் அந்த மகிமை என்கின்ற வார்த்தை தொக்ஸா, தொக்ஸா, DOXA, தொக்ஸா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தோக்ஸா என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, நிறைய அர்த்தம் வந்தால் நான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரிவதற்காக சொல்றேன். ஒரு மனுஷனை குறித்த தேவனுடைய நல்ல அபிப்பிராயம். சொல்லுங்க, நல்ல அபிப்பிராயம். இப்ப பாருங்க, உங்களை குறிச்சு ஒருத்தவங்க நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கலாம், நான் உங்களை குறித்து கெட்ட அபிப்பிராயம் வச்சுன்னு இருப்பேன். அப்போ ஒரு நபரை குறித்து ரெண்டு விதமான அபிப்பிராயம் இருக்குது இல்லைங்களா? ஒருத்தவங்க இந்த மனுஷன் நல்லவன்றாங்க, இன்னொருத்தவங்க இந்த மனுஷன் கெட்டவன் சொல்றாங்க. அப்போ ரெண்டு அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனால் தேவன் உங்க மேல என் மேல வைத்திருக்கிற அபிப்பிராயம் கெட்ட அபிப்பிராயம் கிடையாது. அது எப்போதுமே நல்ல அபிப்பிராயம் தான். கரையில் தட்டுங்களேன். இப்ப பாருங்க, தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நல்ல அபிப்பிராயங்கள் தான் டோக்ஸா. அதுதான் தேவனுடைய மகிமை அல்லது தேவனுடைய தரிசனம். அப்ப தேவன் உங்களை என்ன எப்போது பார்த்தாலும் நல்ல பிள்ளைங்க, நல்லவங்க, இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை, இது எனக்குரியது, இது என்னுடைய சொந்தம், நான் இந்த பிள்ளையை சுமப்பேன், நான் காப்பாற்றுவேன், நான் நீர் பாய்ச்சுவேன், அதற்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், அதுக்கு நான் வேலி அடிச்சு காத்துக்கொள்வேன், அதற்கு நான் முதல்ல. பாருங்க, தேவன் எப்பொழுதும் யாரை குறித்து நினைச்சுன்னு, நம்ம குறித்து தான் நினைத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு நினைப்பதற்கு வேற நினைவுகள் இல்லைங்க. ஆகவேதான் அவர் உங்களையும் என்னையும் எப்பொழுதுமே ஒரு நல்ல அபிப்பிராயத்தின் கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். இப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் தேவன் யார் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லல, மாறா அந்த வேதத்தின் வார்த்தைகளில தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன அபிப்பிராயத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்பதையும் ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் விளக்குகிறவராக இருக்கிறார். இப்ப அந்த நல்ல அபிப்பிராயங்கள் தான் அவர் எனக்காக வைத்திருக்கிற தரிசனம். இது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியலன்னா சொல்லுங்க, நம்ம மறுபடியும் சொல்றேன். புரிஞ்சிருக்குதுங்களா? இப்ப தேவனுடைய தரிசனம்னு சொன்னது நம்ம எல்லாம் நினைச்சுக்கணும் ஏதோ ஒரு பெரிய, உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் இந்த நாட்டினுடைய பிரசிடென்ட்டா ஆகணும் அப்படின்னு தேவன் சொல்லிட்டா அது மட்டும் என்னுடைய தரிசனம். அப்படித்தான் தரிசனம்னு கிடையாது. என்ன குறித்து தேவனுடைய அபிப்பிராயம் என்ன, எனக்காக தேவன் தன்னுடைய வேதத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு, நீர் ஆசீர்வாதமாகவே இருப்ப அப்படின்னு சொல்வது உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமா இருக்கும். ஆனால் தேவன் அதை தன்னுடைய தரிசனமா கொடுக்கிறார். அதை கொடுக்கும் போது இன்னைக்கு நீங்க தரித்திரத்துல இருப்பீங்க, ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நீர் ஆசீர்வாதமா இருப்பன்னு சொல்லும் போது நீங்க ஆசீர்வாதமா இருக்கக்கூடியதை தேவன் பார்த்து தான் உங்களுடைய தரித்திரத்தின் மத்தியில உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்ட்டு. அப்ப வாக்குத்தத்தம் மட்டும் உங்களுக்கு கொடுக்கல, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான தரிசனத்தையும் சேர்த்து தான் அவர் இப்போது உங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப தொக்ஸா அப்படின்னு சொன்னா தேவன் உங்களை குறித்து என்ன குறித்து வேதத்துல அவர் நினைத்து வைத்திருக்கிற நல்ல அபிப்பிராயங்கள் தான் ஆமென் தரிசனம். இப்போ அந்த நல்ல அபிப்பிராயங்கள் வேதம் முழுவதும் உங்களை குறித்து என்ன குறித்து எழுதி வச்சிருக்கிறத, அந்த அபிப்பிராயங்களை ஒரு மனுஷன் பார்க்க 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 அந்த சாயலாகத்தானே. எந்த சாயல்? உங்களை குறித்து என்ன குறித்து வேதத்துல தேவன் எழுதி வச்சிருக்கிற நல்ல அபிப்பிராயம் என்கின்ற அந்த சாயலாகத்தானே நீங்கள் ஆனாலும் மகிமை, அதற்கு மேல மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். புரிஞ்சவங்க மட்டும் நல்லா கரையில தட்டுங்களேன். இப்ப வேதத்துல தேவன் உங்களை குறித்து நீ கெட்டு போயிடுவ, நீ நாசமா போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ அழிஞ்சிடுவ, நீ செத்து போயிடுவ, அப்படி ஏதாவது வச்சுக்கிறாரா? ஏதாவது வச்சுக்கிறாருங்களா? ஒண்ணுமே கிடையாது. நீங்க வேதம் முழுதும் பார்த்தா நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ ஆசீர்வாத வாய்க்கலா இருப்பாய், அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், நீ பெருக செய்வேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை தூணா அமைப்பேன், நான் உன்னை கட்டுவேன், எல்லாம் சொல்றாரு இல்லைங்களா? இது என்னதுங்க? உங்களை குறித்து என்ன குறித்து அவர் வைத்திருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம்.
அதுதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கான தரிசனம். இப்ப நான் வேதத்தை வாசிக்கும் போது என்னத்தான் எதுக்கிறாரு, ஆமா நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்றாரா, ஆமா நான் பெருகுவேன்னு சொன்னாரா, நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னாரா, நான் சிறந்து இருப்பேன்னு சொன்னாரா, நான் வல்லவனா இருப்பேன் நல்லவனா இருப்பேன்னு சொன்னாரா, நான் சொன்னாரான்னு சொல்லி சொல்லப்பட்டதை பார்க்க 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 நாள் ஒன்று வரும். அப்போது இந்த வேதத்துல என்ன குறித்து தேவன் என்ன எழுதி வச்சாரோ அந்த சாயல் என்னுடைய வாழ்க்கையில அந்த சாயலாகவே ஆகி இந்த ரூபத்திலிருந்து நான் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட மகிமையின் ரூபமாக மாற்றப்படுகிறேன். நல்ல கரங்களை தட்டி. அப்ப வேதத்துல இல்லாத எதையுமே வச்சு உங்களையும் என்ன தேவன் ஆசீர்வதிக்கவே முடியாது, ஆசீர்வதிக்கவே மாட்டார். வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை வச்சுதான் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க முடியும். அப்போ உங்களுக்கான தரிசனத்தை நிறைய பேர் உலகத்துல தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உனக்கான தரிசனம் இந்த வேத புத்தகத்துல இருக்கிறது, அதை நீ பாரு. பார்க்க 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 உன்னுடைய வாழ்க்கை நீ பார்த்த வசனத்தின்படியே உன்னுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டு மகிமையின் சாயலாக அது மாற்றப்படுகிறது. ஆமென். அப்போ உங்களுக்கு குறிக்கப்பட்ட தரிசனத்தின் படியே நீங்க மாற்ற போறீங்க. கடைசியில நீங்க தரிசனமாகவே மாறிடுவீங்க. ஆமென். உங்கள் ஆண்டவர் சொல்றார், ஒரு வாக்கு தத்தம் கொடுத்து இதான் உன்னுடைய தரிசனம் அப்படின்னு சொல்றார். இப்ப அந்த தரிசனம் நீங்க நிறைவேற காத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நிறைவேற நீ வேதத்தை வாசிக்கணும். நீ வேதத்தின் வழியாதான் அந்த ரகசியத்தை நான் வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம கூட நம்ம சபையில் சொல்றார், என்னங்க வாக்கு தத்துவம், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் படிச்சுட்டா அதனால எனக்கு ஏதாவது நன்மை வருமா? வராது. அதை நான் பார்க்க ஆரம்பிக்கணும். அப்ப எப்பெல்லாம் வேதம் வாசிக்கணும், யூதாவேன்னு சொல்லிட்டாரு, ஒரு அறுப்பு காலம்னு சொல்லிட்டாரு, நியமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டாரு, எனக்கு தான் கொடுத்திருக்கிறாரு, அப்ப நான் தான் யூதா, எனக்கு ஒரு அறுவடை காலம் உண்டு, எனக்கு ஒரு ஆசீர்வாதமான காலம் உண்டு, எனக்கு ஒரு நன்மையின் காலம் உண்டு, நான் வாழ்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன், பூமியில நான் காலு உண்டு இருப்பேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் தலை குனிந்து நடக்க மாட்டேன், என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், நான் சர்ப்பத்தையும் பாம்புகளையும் சொல்லி 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 சொல்ல அந்த வசனத்தை நீங்க வாசிக்க 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 அந்த வசனமாகவே நீங்க மாறுவீங்க. அந்த வசனம் தான் உங்களை குறித்து தேவன் நிர்ணயிச்சு நல்ல அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில தரிசனமாக மாறி உங்களை மகிமையின் மேல மகிமை அடைய செய்யறதுனால கரங்களை தட்டுங்களேன். இப்ப 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18 வாசிக்கிறாங்க பாருங்க. மேலும் காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்கிறது. ஏனென்றால் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேதம் தெளிவா சொல்லுது, நீங்க கண்களால காணுகிற எல்லாமே அநித்தியமானவைகள். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அநித்தியமானவைகள்லாம் அழிந்து போகக்கூடியது. நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய வியாதி, நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய தரித்திரம், நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய குடும்ப கவலைகள், பிரச்சனை, சண்டை, போராட்டம், பாடு, துக்கம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு, கோபம், ஆத்துரம், எரிச்சல், மனுஷர்களுக்கிட்டே இருக்கிற பகை, எதிர்ப்புகள், போராட்டம், இது எல்லாமே அநித்தியமானவைகள். அநித்தியமானவைகள் சொன்னா நித்தியமானவைகள் ஒன்று இருக்கிறது. அது என்னதுங்க? அதான் அது என்னதுங்க? தேவன் உங்களை குறித்து என்ன குறித்து வேதத்துல எழுதி வச்சுக்கிற நல்ல அபிப்பிராயங்கள். கரங்களை தட்டுங்களேன். வேதத்துல தேவன் உங்களையும் என்னையும் குறித்து எழுதி வச்சுக்கிற நல்ல அபிப்பிராயங்கள் அது நித்தியமானவைகள். அது நீங்க அனுபவிப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. வியாதி நீங்க அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கடன் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வியாதி உங்களுக்காக, இதெல்லாம் நமக்காக கொடுக்கப்படல. தேவன் இதை நமக்கு கொடுக்கவே இல்லை. ஆனா யாரோ ஒருத்தவங்க கொடுத்தான், நான் அதை என்னுடைய சொந்தமா எடுத்து வைத்துக்கொண்டு நான் அதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா தேவன் உங்களுக்கும் எனக்கும் நித்தியமானவைகளை வேதத்துல வைத்து இருக்கிறார். அது ஒரு நாளும் அழியவே அழியாது. ஆண்டவர் சொல்றார், நீ இந்த அழிந்து போகக்கூடிய அநித்தியமா இருக்கக்கூடிய காரியங்களையே பார்த்து அதற்காகவே ஓடி அதற்காகவே கவலைப்பட்டு அதற்காகவே நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருப்ப அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், நீ இன்னும் விசுவாசத்துல வாழல. ஏன்? அந்த வசனம் சொல்லுது, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகளை நான் வேதத்துல வைச்சிருக்கிறேன். ஆனா அது உன் கண்ணுக்கு இப்ப காணப்படல என்பதனால அது இல்லாம இல்ல, அது வேதத்துல நித்தியத்துல அது இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள நீ என்ன பண்ணணும்? அதை நீ பார்க்கணும்.
அதை நீ பார்க்கணும், அதை நீ பார்க்கணும், அதை நீ பார்க்கணும். நான் என்ன பண்றேன்? நோயை பார்க்கறேன், கடனை பார்க்கறேன், பிரச்சனையை பார்க்கறேன், சண்டையை பார்க்கறேன், அது மாதிரியே மாறிடுறேன். நீங்க காலைல ஏஞ்சி வந்தோடனே உங்களை யாராவது பார்த்து, என்ன நீங்க ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க பிரதர், ஏன் கண்ணுகள்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நீங்க என்ன நேற்றுலாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஜுரம் அடிக்குதா, என்ன பிரதர் இருமுறீங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? இருக்க ஆரம்பிச்சிருவீங்க இல்ல. ஆனா அதே படுத்த படுக்கையா இருக்கிற ஒருத்தரை பார்த்து, என்னப்பா நல்லா நேற்று விட நல்லா உற்சாகமா இருக்கிற, ஆரோக்கியமா இருக்கிற, இன்னைக்கு முகத்துல நல்லா ஒரு 100 வாட்ஸ் பல்பு அடிக்கிற மாதிரி லைட் பிரகாசமா இருக்குது, நைட் நல்லா தூங்கின பிறகுது. அவன் நைட்டு ஃபுல்லா தூங்கி இருக்க மாட்டான். ஆனா அவன் சொன்ன உடனே அவனுக்குள்ள என்ன ஆயிடுங்க? வார்த்தை. அப்ப அதை நீங்க பார்க்க 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 அந்த சாயலாக நீங்க மாறிடுறீங்க. ஆனா நம்ம கண்களால காணாதத தேவன் உங்களுக்கு எனக்கும் தரிசனமாக வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை வேதத்துல எழுதி வச்சுக்கிறார். அதுதான் உங்களை குறித்து, என்னை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற நல்ல அபிப்பிராயமா இருக்கிறது. அந்த அபிப்பிராயத்தை ஒரு மனுஷன் கண்களை விரிவாக திறந்து அதை வாசிக்க வேண்டிய விதத்துல வாசித்து அதனுடைய மகத்துவங்களை, மகிமைகளை, அதிசயங்களை பார்க்கும்போது நாளொன்று வரும், அந்த மனுஷன் அந்த சாயல்ல மாறிடுவான். கரன்ல தட்டுங்களேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுது யோவான் 1. அவர் எப்படி வந்தாருங்களா? எப்படி எப்படி இருந்தாருங்க? முன்னாடி வார்த்தையா இருந்தார். எப்படி வந்தாருங்க? ஆமா, வார்த்தையா இருந்தார். இப்ப அந்த வார்த்தையை இயேசு பார்க்கறாருங்க, 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 பார்க்கறாருங்க. நாள் ஒன்று வந்ததுங்க. இயேசு எப்படி வந்தாருங்க? மாம்சத்துல மரியின் வயிற்றுல வந்து பிறந்துட்டார். அதனால தான் அவருக்கு பேரே வார்த்தையானவர்னு பேரு. ஏன்னா வார்த்தை தான் அவரு, அவருக்குள்ளதான் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையை அவர் பார்த்தார், உற்று நோக்கினார். இப்ப அந்த வார்த்தை நாள் ஒன்று வந்தபோது மாம்சத்துல வெளிப்பட்டது. அப்ப ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய வாழ்க்கைக்கான தரிசனம், உன் மகன் இப்படி இருப்பான், உன் பொண்ணு இப்படி இருக்கும், உன் வாழ்க்கை இப்படி இருக்கும், உன் பிசினஸ் எப்படி இருக்கும், உன் வேலை எப்படி இருக்கும், உன் படிப்பு எப்படி இருக்கும், உன் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், உன்னோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், உன் சபை ஊழியம் எப்படி இருக்கும், ஆத்துமாக்கள் இப்படிலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி தேவன் வேதத்துல எழுச்சி வச்சு உங்களையும் என்னையும் கூப்பிட்டு அந்த வார்த்தையை கொடுக்கறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்க அந்த வார்த்தையை பார்க்கணும். நீங்க அதை உற்று நோக்க 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 தான் அந்த வார்த்தையில சொல்லப்பட்ட நல்ல அபிப்பிராயம், குட் திங்கிங், நல்ல சிந்தனை. பாருங்க, உங்களையும் என்னையும் குறித்து எந்த மனுஷனும் நல்ல சிந்தனை வைக்கவே மாட்டான். நீங்க நல்லா இருந்தாலும் உங்களை குறை சொல்லுவான், நீங்க நாரி போயிருந்தாலும் உங்களை குறை சொல்லுவான், நீங்க வாழ்ந்தாலும் உங்களை ஏசும், தாழ்ந்தாலும் அந்த உலகம் உங்களை ஏசும். நான் இந்த பாட்டை ஒரு காலத்துல நான் பாடும்போது, வாழ்ந்தாலும் ஏசும்னு, ஓ அப்ப இந்த மனுஷன் வாழும்போது இயேசுவோட தான் வாழறான் பழுக்குது, தாழ்ந்திருக்கும் போதும் இயேசுவோட தான் இருப்பான்னு நினச்சினேன். கடைசியா பார்த்து ஏசும். ஏசுன்னா திட்டும். நான் சின்ன வயசுல ஏசு நம்ம ஏசு ஏசுன்னு தானே சொல்லுவோம். அப்ப ஏசு எப்படி எழுதுவோம்? சூன் தான் எழுதுவோம், ஈ போட மாட்டோம், ஈ ஏசுன்னு போட மாட்டோம்ல. நம்ம ஏசுன்னு போடுறதே நான், ஓ இந்த மனுஷன் ஏசு பத்தி தான் பாடுறான்டா, ஏசு பாட்டான்னு நினச்சிருந்தேன் நான். அப்போ உலகம் உங்களை ஏசும், ஆனா வேதம் தான் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமே, உங்களை பேசும், உங்களை பத்தி நன்மையான நல்ல அபிப்பிராயங்களை பேசும். ஆமே. இப்ப நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அந்த காரியத்தை பார்க்கணும். பார்க்காம விசுவாசிக்க முடியுமா? முடியாது. நீங்க எதையாவது ஒண்ணு பார்த்தாதான் நீங்க விசுவாசிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ இந்த மைக் இருக்குது, நான் சொல்றேன் பாருங்க, இந்த மைக்கில் நான் பேசுனா உங்க எல்லாருக்கும் கேட்கும் அப்படி நான் சொல்றேன். இப்போ இவர் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துட்டார். மைக்கில் நான் பேசுறேன், உங்களுக்கு கேட்கல, நீங்க நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? விசுவாசிக்க மாட்டீங்க. ஆனா நீங்க விசுவாசிக்கணும்னு சொன்னா நீங்க பாக்குறீங்க, என்னன்னா நான் பேசுறேன், அது இந்த 2 ஸ்பீக்கர்ல கேட்குது, அப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஆமாமா, பாஸ்டர் வந்து மைக்கில் பேசுறாரு, நான் கேட்குறேன், ஆமா நான் விசுவாசிக்கிறேன், ஆமாமா அவர் தான் பேசுறாரு, அவருக்கு ஒரு தான் நீங்க நினைக்க முடியும். இப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு விசுவாசிக்கணும்னு சொன்னா நீங்க அதை பார்க்கணும். நீங்க பார்க்கலன்னு சொன்னா உங்களால விசுவாசிக்க முடியாது. இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற தரிசனமும் நீங்க பார்க்கலன்னு சொன்னா விசுவாசிக்க முடியாது. நீங்க விசுவாசிக்கலன்னு சொன்னா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆத்துமாக்களை நான் உங்களுக்கு தருவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த ஆத்துமாக்களை நீங்க பார்த்து இருக்கிறீங்களா? இல்ல, விசுவாச பத்தி நான் பேசல. நீங்க பார்க்காம எப்படி விசுவாசிக்க முடியும்? முதல்ல பார்க்கணும். பார்த்தாதான் அந்த ஆத்துமாக்களை தேவன் எனக்கு கொடுப்பார் என்கின்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வந்து அந்த விசுவாசத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் தங்கும். பாருங்க, இப்போ உள்ள காணப்படாமல் இருக்கிற அந்த விஷன், காணப்படாமல் இருக்கிற தரிசனம், காணப்படாமல் இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை
பூமிக்குரிய கண்களால பார்த்து நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் வேதத்துல ஏராளமான தாராளமா எழுதி கொடுத்துட்டாரு. இது உள்ளார்க்க காணப்படாமல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், அந்த உள்ளார காணப்படாமல் இருக்கிற அந்த காரியத்தை காணக்கூடிய கண்களால நீங்க பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தேன்னு சொன்னா நம்மளால பார்க்க முடியாது. அப்ப அதற்கு வேறொரு கண்கள் வேணும். அந்த வேறொரு கண்கள் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள். அந்த ஆவிக்குரிய கண்களால உங்களுடைய மாம்ச கண்களால காணக்கூடாதத காணும்படிக்கு தேவனே உங்களுடைய கண்களை திறந்தால் ஒழிய உங்களால என்னால அதை பார்க்க முடியாது. ஆமென். அப்ப தேவனுடைய காரியங்கள் எப்போதுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடணும். இங்கே நான் நின்னுட்டேன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஜெபிச்சிட்டேன் போதாது. இன்னைக்கு அபிஷேகமா இருக்கிறேன் போதாது. இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறேன் போதாது. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துட்டேன் போதாது. இன்னைக்கு வேதம் வாசித்தேன் போதாது. அடுத்த லெவல் என்னதுங்க? அடுத்தது போகணும். அப்ப தேவன் அடுத்த 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 லெவலுக்கு ஒரு மனுஷனை போகும்படிக்கு செய்து கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் போதும் அப்படின்னு சொல்லி எலியா சொன்னார்ல, போதும் ஆண்டவரே என்னை, அவர் ரொம்ப ஓடி ஓடி உழைச்சி கழிச்சு போயிட்டாரு. அவர் போதும் ஆண்டவர், ஆண்டவர் ஸ்டாப், நிறுத்து, போ, அங்க அவனை புடி, அதை செய், இதை செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப போதும் என்ற மனப்பங்கு மற்ற எல்லாத்துலயும் வச்சுக்கோங்க. தேவனுடைய காரியத்துல போதும் கிடையாது. நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போகணும். ஆமென். அப்போ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். எந்த ஒரு மனுஷன் விசுவாசத்தோடு, முயற்சியோடு, நம்பிக்கையோடு, துணிச்சலா போராடி ஓடுறானோ அவனுடைய வாழ்க்கையில தான் தேவன் வச்ச அந்த எல்லையில போய் அவன் நின்று அந்த தரிசனத்தை தன்னுடைய கண்களால பார்க்க அவன் ஆரம்பிப்பான். ஆமென். தேவன் ஒரு காரியத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அதை அவர் பார்ப்பார். தேவன் ஒரு காரியத்தை உருவாக்கணும்னு சொன்னா முதல்ல பார்ப்பார். இப்ப ஆதியில உலகத்தை படைச்சார். வேதம் சொல்லுது தேவன் படைச்சதை பார்த்தாருன்னு சொல்லுது இல்ல, அது ரெண்டாவது பார்வை. முதல் பார்வை வெறுமையா இருந்த உலகத்துல அவர் முதல்ல பார்த்தாரு. அவர் பார்த்ததை உருவாக்குனாரு. உருவாக்குறத பார்த்தாரு. ஆமா ஆமா, நான் முதல்ல பார்த்தது போலவே உருவாக்கி இருக்குது. அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நல்லது. எப்படிங்களா? நல்லது. இப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். ஆண்டவர் நீங்க எப்படி இருக்க போறீங்க என்று சொல்லி சந்தேகப்பட்டுட்டு நீங்க இப்படிலாம் இருந்தா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்காம நீ இப்படிதான் இருக்க போற, உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகிறது, 2026ல நீ இப்படிதான் இருப்பன்னு சொல்லி ஒரு தரிசனத்தை அவர் பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்த்து நீங்க அதை பார்ப்பதற்காக உங்களுக்கு அவர் தரிசனத்தை கொடுக்கிறார். இப்ப முதல்ல தரிசனத்தை பெற்ற உடனே அதை விசுவாசிக்க சொல்லல ஆண்டவர். ஏன்னா உங்களால விசுவாசிக்க முடியாது, ஏன்னா நீங்க இன்னும் கண்ணால பார்க்கல. அப்ப ஆண்டவர் சொல்ற நீ முதல்ல அதை பார்க்கணும். புரியுதுங்களா? இப்ப வியாதி சுகமாகணுங்க, நீங்க இன்னைக்கு நோயா தான் இருக்கிறீங்க. இப்ப நீங்க எதை பார்க்கணும்? சுகமானதை பார்த்தாதான் நான் சுகமாவேன்னு விசுவாசிக்க முடியும். இப்ப நான் நோயா வந்து இருமி நிற்கிறேன். இப்ப நான் இதை பார்த்தேன்னா நான் எப்படி போயிடுவேன்? அப்ப ஆண்டவர் சொல்ல நீ விசுவாசிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீ பார்க்கலன்னு சொன்னா. அப்ப நீ முதல்ல அதை பாரு. இப்ப எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்ல போறேன். நீ நான் கொடுத்த தரிசனத்தை நீ முதல்ல பாரு. நீ பார்த்தாதான் அதனுடைய மேன்மை தெரியும், அதனுடைய வளர் தெரியும், அதனுடைய வல்லமை தெரியும், அதனுடைய அட்டகாசமான காரியம் தெரியும், அதனுடைய அற்புதம் தெரியும். அப்புறம் எனக்கா எனக்கா எனக்கான்னு சொல்லி ஏங்கி ஏங்கி தவிச்சு அதை பெற்றுக்கொள்ள நீங்க விசுவாசத்தை அதன் மேல நீங்க வைக்கிறீங்க. ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றார் ஒரு தரிசனத்தை கொடுத்து நீங்க அதை பார்க்கணும். ஏன் அதை பார்க்கணும்? இந்தியாவில் உட்காந்துன்னு ஈஃபில் டவர், டூர் எஃபில்னு சொன்னா உங்களுக்கு ஒரு குச்சி மாதிரி நிக்கிற ஒரு இரும்பு தூணு தான் தெரியும். அப்படித்தானே நீங்க பாத்துக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஏன் அமைதியா இருக்கிறீங்க? இந்தியாவிலே இலங்கையில உட்காந்துன்னு ஈஃபில் டவர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு குச்சி, நீட்டா ஒரு குச்சி 4 கல்லு நின்னுக்குது, இதை போய் உலக அதிசயம் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா நீங்க வந்து அந்த ஈஃபில் டவர் மேல ஏறினா தான் அங்க ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கு 3 மாடி இருக்குது. 3வது மாடி ஏறும்போது நிறைய பேர் தலை குப்புற மயக்கம் வந்து கண்ணெல்லாம் இருட்டி கீழே இறங்கி வந்து பயந்து வாந்தெல்லாம் எடுத்து இவ்வளோ உயரமா இவ்வளோ பிரம்மாண்டமா எப்படி கூட நிறுத்தினானுங்க, அந்த காலத்தில் எப்படி ஏற்றுனானுங்க அப்படின்னு பார்த்து 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 ஆமாம் ஆமாம் அப்போ டூர் எஃபில் வந்துட்டு ஒரு ஈஃபில் டவர் வந்து உலக அதிசயம் தாங்க. ஆமாம் ஆமாங்க நான் நம்புறேன் விசுவாசிக்கிறேன். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை பார்த்தீங்க. அதே போல தான் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற தரிசனத்தையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ தரிசனத்தில் பார்க்கணும்னு சொல்லும் போது என்னத்தை பார்க்கணும்னா, நான் நல்லா வாழுறேன், நான் நல்லா செழிப்பாக இருக்கிறேன், பொருளாதார ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன், நான் நல்லா பாதுகாப்பாக இருக்கிறேன்,
நான் நல்ல சமாதானத்தோடு இருக்கிறேன். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒரு இளைப்பாறுதலோடு இருக்கிறோம். நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் நன்மையா இருக்கிறது. இதைய தான் நீங்க பார்க்கணும். இதை தான் நீங்க பார்க்கணும். நான் இரும்பலோடு இருக்கிறேன், நான் சளியோடு இருக்கிறேன், நான் கடனோடு இருக்கிறேன், நான் வியாதியோடு இருக்கிறேன். அதை நீங்க பார்த்தீங்கன்னா வேற ஒருவனுடைய தரிசனத்துக்கு நீ இணைஞ்சிடுவீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் நல்லா இருக்கிறேன் என்பதை நீங்க முதல்ல பாருங்க. நான் சுகமா இருக்கிறேன் என்பதை நீங்க பாருங்க. சந்தோஷமா இருக்கிறேன் என்பதை பாருங்க. பிள்ளைகள் என்னுடைய வீட்டை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளா இருக்கிறாங்க என்பதை பாருங்க. என் பந்தய சுற்றிலும் அமர்ந்து இருக்கிற ஒளிவு மர கன்றுகளா இருக்கிறாங்க என்பதை பாருங்க. என்னுடைய மனைவி வீட்டோர கடிதர்கள் திராட்சை கொடியா செடியா இருக்கிறேன் என்பதை நீங்க பாருங்க. என் கணவன் அந்த நீதிமான்களை போல இருக்கிறான் என்பதை நீங்க பாருங்க. நான் நல்ல செழிப்பா இருக்கிறேன் என்பதை பாருங்க. ஆரோக்கியமா இருக்கிறேன் என்பதை பாருங்க. நான் தேவனுக்காக எழும்பி பெரிய காரியங்களை செய்கிறேன் என்பதை நீங்க பாருங்க. பாருங்க பாருங்க. நீங்க பார்க்க 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 நீங்க பார்த்தது மேல உங்களுடைய கண்களை வச்சு அதை பெற்றுக்கொள்ள நீங்க ஓடும்போது உங்க கூட சேர்ந்து ஒரு காரியம் ஓடும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. கரங்களை கட்டுங்க. இப்ப நீங்க பார்த்ததை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான விசுவாசத்தை இப்படி தாங்க பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி நீங்க பெற்றுக்கொள்ளாம நீங்க ஒரு தரிசனத்தை என்னுடைய வாழ்க்கையில, ஆனா பிசாசு பாருங்களேன், ஒரு தரிசனத்தை கொடுத்த உடனே இது முடியாது, இது கூடாது, இது நடக்காது. பாருங்க, மக்கள் சொன்ன உடனே இருக்கிற 4-5 பேர் வராம நிக்கிறத பார்த்த உடனே எங்கடா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சில சோதனைகளின் வழியாக நம்ம நடத்தினாலும் தரிசனம் தந்தவர், ஆமேன், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க? அதை நிறைவேற்றுவதுக்கு உண்மை. நம்ம உண்மை இல்லாதவன் என்பது அவருக்கு தெரியும். நம்ம பலவீனமானவன் என்பது அவருக்கு தெரியும். இதை தரிசனத்தை வச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் ஜெபிக்க மாட்டோம்னு கூட அவருக்கு தெரியும். ஆனா கொடுத்தவர் உண்மை உள்ளவர், ஆமேன். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாலும் அதை உங்களுக்காக எனக்காக நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய காரியங்களை தரிசனத்தை முதல்ல ஒரு விஷனா நீங்க மாத்தணும், ஒரு படமா நீங்க மாத்தணும். படம் கூட வரும் பொழுது விசுவாசம் கூட வந்துடும். இப்ப பாருங்களேன், ஒரு இன்ஜினியர் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் போனோடனே சிமெண்ட் வாங்குவானா, கல் வாங்குவானா, ஜல்லி கம்பிலாம் வாங்குவானா? அவன் முதல்ல என்ன செய்வான்? உக்காந்து ஒரு பிளான் போடுவான். என்னன்னா, நான் கட்ட போற வீடு இப்படிதான் இருக்கும், இதான் செவுரு, இங்கதான் ரூமு வரும், இங்கதான் டாய்லெட் வரும், இங்கதான் கிச்சன் வரும், இங்கதான் படிக்கட்டு வரும், இப்படி மேலே ஏறி போனா இங்க இது இருக்கும், அங்க இருக்கும், இங்க இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இங்கெல்லாம் தூண் இருக்கும், அந்த லைன் இப்படி போவோம், இந்த லைன் எல்லாத்தையும் தரிசனம் வந்துருச்சு. இப்போ உட்காந்து எல்லாத்தையும் எழுதிட்டு பார்த்துட்டு அந்த இன்ஜினியர் போகும்போது இதை வீட்டில் வச்சுட்டு போயிட்டு வரா? இல்லை, எடுத்துன்னு போவார். போகும்போதே அவருக்கு தெரியும், இதுதான் இந்த காலி பிளாட்னுடைய என்ட்ரன்ஸ், இதுதான், இது வழியாக தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. நேராக போனே அங்கே தான் ஹால் இருக்குது. அப்போ அந்த அம்மா அந்த ஐயா வருவாங்க, என்னங்க எங்கள் வீடு எப்படி இருக்குதுங்க, வாங்க பாருங்க, இதாங்க உங்களுக்கு ரூமு, இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ஹால் இருக்குது, இங்கே இது இருக்குது, இங்கே இது இருக்குது, இங்கே இருக்குதுன்னு சொன்ன உடனே இப்போ இவன் மேலே இருக்கிற பார்த்த படத்தில் இருக்கிற தரிசனத்தினுடைய அந்த விஷனை அப்படியே தூக்கி அந்த ஏதோ யாரோ ஒருத்தர் 2 பேர் கணவன் மணி வச்சுங்களேன், அவங்களுடைய சிந்தனைக்குள்ள வைக்கிறான். அப்போ அவங்க போய் கட்டுறான், எங்கே தான் எங்கள் ரூமு, எங்கே தான் ரூம் வருதுங்களா? ஆமாங்க, பார்க்கும்போது பெருசாக இருக்குதுங்க, எங்கெங்க ரூமு இல்லை. ஆனால் அவர் சொல்லும் போதே இதான் உங்கள் ரூமு, இங்கே தான் நீங்கள் நிற்பீங்க, இங்கே தாங்க 2 கட்டில் போடுவோம், டபுள் கட்டில் போடுவாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, கட்டில் கொஞ்சம் தள்ளி ஓரமாக போடுங்க, ஜன்னல் ஓரமாக போடுங்க, எல்லாம் இவங்க பேசுவாங்கல்ல. என்ன அர்த்தம்னா, இவன் சொல்ல சொல்ல அந்த தரிசனத்துக்குள்ளேயே அவங்க போயிட்டாங்க. படிக்கட்டு ஏறும்போது அப்பா சொல்லுவார், மூட்டு வலிக்குதுங்க, படிக்கட்டு ரொம்ப உயரமாக கொஞ்சம் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் சின்னதாக வைங்க. இல்லை, அதுக்குள்ளே இன்னொருத்தர் பையன் கேட்பான், அந்த மோட்டர் சைக்கிளை மேலே ஏற்றுறதுக்கு படிக்கட்டுலாம் போடுவீங்களா? எங்கே உட்காந்து இதெல்லாம் எங்கே பேசுகிறாங்க, எங்கே நின்று பேசினுக்கிறாங்க, பெரிய பிளாட்டில் உட்காந்து பேசினுக்கிறாங்க. இப்போ இவன் இந்த இன்ஜினியர் இந்த பிளானை அப்படியே மனசுல வச்சுக்கின்னு அவன் சொல்ல 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 இந்த சிந்தனையில இருக்கிற அந்த விஷன் அப்படியே அவங்களுக்குள்ள போகுது. இப்போ அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் எப்பெல்லாம் அந்த காலி பிளாட்ல நிக்கிறாங்களோ அப்ப எல்லாம் அங்க நிக்கிற மாதிரி தோணும். ஆமேன். எங்க வீடு அப்படிதான். எங்க வீடு நான் வேலையில இருந்து வரும்போது ஒரு போர்டு பார்த்தேன், இங்க வீடு கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு. நான் போய் பார்த்தேன்னா ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. அந்த ஏஜென்ட் பார்த்தோன்னே அவங்க சொன்னாங்க, அருமையாக இருக்கும் வீடு, உங்களை இட்டு போய் காட்டுறேன்னாங்க. அப்போ போய் பார்த்தா வயல் கோதுமை போட்டுக்குது. அந்த ஒத்தடி பார்த்த மாதிரி இட்டுன்னு போய் ஒருத்தர் நின்னாங்க, இதான் உங்கள் இடம்னாங்க. ஓகே, இடம் இந்த பக்கத்தில் ரோடு வருது, இங்கே தான் குசின் இருக்குது, நீங்கள் நிற்கிறீங்களே கரெக்டாக, இதுதான் உங்கள் வீட்டினுடைய என்ட்ரன்ஸ். ஓகே, இவர் இப்படி 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 எல்லாம் சொன்ன உடனே எனக்கு அப்படியே மனசில் ஏறிடுச்சு.
அப்போ நான் கேட்குறேன், கீழே ஓகே மேலே அது ஓகே சரி. அப்படியே நேராக வந்தோடனே அவன் என்ன பண்ணான், அந்த பிளான் எடுத்து காட்டினான். இதான் வீட்டு பிளான். பார்த்தா அவன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. பிளானை வாங்கிக்கினேன், கண்ணில் வச்சு மண்டையில் ஏற்றிக்கினேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகணும், அந்த வழி தான் போகணும். டெய்லி வேலையை முடிச்சுட்டு நேராக போய் காரை நிறுத்திட்டு இறங்கி போய், ஆண்டவரே இதுதான் வழி, இந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், இங்கே உட்காடுறோம், இங்கே தான் கணப்பே வரும், இங்கே தான் டிவி வரும், இங்கே தான் கிச்சன் இருக்கும், இங்கே தான் இருக்கும், நான் உட்கார போகிறேன் ஆண்டவரே. டெய்லி செய்வேன். இவங்க இட்டுன்னு போவோம், சும்மா அந்த மண்ணில் வெறியும் கோதுமை போட்டிருப்பான், ஒன்றுமே இருக்காது. உக்காந்துன்னு ஜெபம் பண்ணின்னு இருப்போம். கொஞ்சம் கட்டின உடனே பசங்களாம் இட்டுன்னு போய் சொல்லுவான், பாரு இதான் உன் ரூமு, இதான். அவங்க சொல்லுவாங்க, இது யார் ரூமு? அங்கே ஒரு ரூமு இருக்காது, ஒன்றுமே. இதான் யார் ரூம், இதான் என் ரூமு. அப்போ என்ன தெரியுங்களா, அந்த தரிசனம் நடந்துட்டா நான் எப்படி வாழ்வேனோ அப்படி என்னுடைய சிந்தனையில் நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். நான் எண்ணத்தை சொல்லி ஜெபிச்சு அந்த வீடு எப்படி வரணும்னு சொன்னோமோ அதே மாதிரி வந்தது. அவங்க சொன்னாங்க, நீங்கள் வீட்டில இருந்து கால் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் கால் வந்து சேத்துல கூட படாதுன்னா. நான் பார்க்குறேன், என்னடா கோதுமை போட்டு வச்சுக்கிட்டு வயல் நலமாக இருக்குது, சேறு வராதுன்னு சொல்லி பார்த்தா அப்படி தான் இருக்குது எங்கள் வீடு. வீட்டை விட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இல்லை அந்த இது போட்டிருப்பாங்களே வழி மாரி போட்டு வச்சு கால் மழை பெஞ்சா நனையும், மற்றபடி சேறு இல்லாமல் அழகாக அப்படி திறந்த வீடு. அது பேர் உடனே எட்டுமே காட்டினாரு, இதான் ஸ்கூலுன்னாரு. உடனே இல்லை அரிசா சொல்கிறாங்க, அப்போ நான் இங்கே தான் படிப்பேன். இதான் காலேஜ், நான் இங்கே தான் படிப்பேன். இதான் லீசே, நான் இங்கே தான் படிப்பேன். இதான் வருஷம், இங்கே தான் கடை வாங்குவோம். அவங்க சொன்னதெல்லாம் நடந்தது. அப்போ என்னன்னா, அவங்க சொல்ல சொல்ல நான் அதை ஏதோ ஒரு வார்த்தையாக பார்க்காம அதை ஒரு படமாக பார்த்து, ஒரு தரிசனமாக பார்த்து, அது நிறைவேறிட்டா என்னுடைய வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமாக நான் இருந்தேன். அதை இன்னைக்கும் நான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்படிதான் உங்க ஒவ்வொருவரையும் குறித்து என்ன குறிச்சும் வேதத்துல நல்ல அபிப்பிராயங்களை அவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த நல்ல அபிப்பிராயத்துல நீங்க நல்லா எழுதி வச்சுக்க, நீங்க எல்லாம் சொந்த வீட்டில் வாழ போறீங்க, நீங்க எல்லாம் நல்ல பெரிய வீட்டில் வாழ போறீங்க, நீங்க எல்லாம் காரு பங்களாவோட நீங்க வாழ போறீங்க. இங்க மட்டும் உங்களுக்கு பிளாட் இல்ல, உங்களுடைய சொந்த தேசத்துல பிளாட் இருக்க போகிறது. நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, நீங்க அநேகருக்கு கடன் கொடுக்க போறீங்க. உங்களுடைய சந்ததிகள் இந்த பூமியில, இந்த தேசத்துல, இந்த பிரான்ஸ் தேசத்துல வாழ்ந்து செழித்து இருப்பாங்க. அதற்கான விதைய தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த விதைய நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சி அது மரமாக மாறுவதற்கு உங்களுடைய விசுவாசம் என்கின்ற ஆமென். ஆனா என்னோட கையில விதைய கொடுத்துட்டாரு, காரு வாங்குவேன், பங்களா வாங்குவேன், நான் சேத்துல நின்றுக்கிறேனே, எப்படா அந்த வீடு வரும்னு சொன்னா கட்டாயம் 23வது மாசம் வீடு வந்துருச்சு எங்களுக்கு. அவன் சொன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி நீ வீட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டு உள்ள போய் பாலை காசுறானோ. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி நாங்க வீட்டுக்குள்ள போய் பாலை காசி ஜெபத்தை வச்சு வீட்டுக்குள்ள போயிட்டோம். ஆனா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட தடைகள் வரும். ஆனால் தேவன் தரிசனத்துல சொன்னா அது சொன்னதுதான். எரேமியா 29 எடுத்து வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமா, இந்த வசனத்தை நீங்க பிரெஞ்சில் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு அப்படின்னு போட்டுக்கிறீங்களா, அது பிரெஞ்சு பைபிளில் முடிவுன்னு கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ப்ராஜெக்ட், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற திட்டம், ப்ரோஜே. ஆண்டவர் சொல்றார், அந்த ப்ரோஜே அங்க பாருங்க, ப்ரோஜே கார்ஜே கொனி லி ப்ரோஜே. அந்த ப்ரோஜே இந்த முடிவு கிடையாது. அந்த ப்ரோஜே ஆண்டவர் சொல்றாரு, அது தீமையானது கிடையாது, அது நன்மைக்கு ஏதுவானது. அப்ப இன்னைக்கு உங்களுடைய இதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, என்ன ப்ரோஜே உங்க வாழ்க்கை வச்சிருக்கிறீங்க, எந்த திட்டம் வச்சிருக்கிறீங்க, எதை நீங்க இந்த 2026ல பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இப்ப நினைச்சுன்னு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், அந்த நினைப்பு எனக்கு நல்லா தெரியும், அது தீமையானது கிடையாது, மாறா அது நன்மையானது. நல்ல காரங்களை தட்டுங்களேன், நல்ல காரங்க தட்டுங்க, நல்ல காரங்க தட்டுங்க, நல்ல காரங்க தட்டுங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குதுங்க? இப்ப அந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குது? உங்க கையில இருந்தா அதை நீங்க வச்சு பார்த்துட்டு தான் இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குது? இப்போ இல்ல, உங்களை குறித்து அந்த வார்த்தை மறந்துடக்கூடாது. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நல்ல அபிப்பிராயம். இப்ப நீ வீடு கட்டுவேன்னு சொல்லிட்டு பைபிள் இருக்குதுங்களா? ஏன் சந்தேகமா பாக்குறீங்க? ஆமா, நீங்க வாழ்ந்திருப்பீங்க, நீங்க பைபிள் இருக்குதா? உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும் இருக்குதா? உங்க பிள்ளைகள் பிறக்கணும் இருக்குதா? பேர பிள்ளைகள் பிறக்கணும் இருக்குதா?
நீங்க 100 வயசு வரைக்கும் வாழ்வீங்கன்னு இருக்குதா? நீங்க மாடி மேல மாடி கட்டி உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பீங்கன்னு இருக்குதா? இல்ல இருக்குதா இல்லையா? இருக்குதுங்க. அப்ப இதுதான் ப்ராஜெக்ட். இப்ப இந்த ப்ராஜெக்ட் ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருக்கிற உன்னை குறிச்சு ப்ராஜெக்ட் தீமையானது கிடையாது. அது நன்மையானதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குதுன்னு சொன்னா, அந்த ப்ராஜெக்ட் இங்க இருக்குது. இப்ப நான் நின்னு எப்படி அந்த வெறும் சேத்த கொடிஞ்சு நின்னு பார்த்து இதான் ரூம் அதான் ரூம் நினைச்சனோ, அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறத இப்ப நீங்க படமா பார்க்க ஆரம்பிக்கணும். ஆமீன். நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். கல்யாணம் பண்ண உடனே கணவன் மனைவியினுடைய சிந்தனையில குழந்தை பிறக்கணும் என்கின்ற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் எண்ணமா இருக்காது. அது அவங்களுடைய இதயத்துல ஒரு படமா மாறிடும். அப்ப அந்த குழந்தை குறிச்சு அந்த அம்மா சொல்லுவாங்க, எங்க அப்பா மாதிரி இருக்கணும். அவர் சொல்லுவாரு, எங்க அப்பா மாதிரி இருக்கணும். அவங்க உங்க தாத்தா மாதிரி இருக்கணும். எங்க தாத்தா மாதிரி இருக்கணும். கடைசியா குழந்தை பிறந்தா யார மாதிரி இருக்கும்? யார மாதிரி இருக்கும்? யார மாதிரி இருக்கும்? அந்த குழந்தை மாதிரி தான் இருக்கும். கரையில தட்டுங்களா. இதுதாங்க நிஜம். எங்க வீட்டுல எங்க பசங்க கேட்பாங்க, அப்பா நான் யாரை மாரிக்கிறேன்? அம்மா மாரிக்கிறேன்னா நான் வந்து உங்களை மாரிக்கிறேன்னா? நான் சொல்லுவேன், நீ உன்ன மாரி தாங்கிற. என்ன மாரி ஒரு டூப்ளிகேட் செய்யறதுக்கு, எங்க மனைவி மாரி ஒரு டூப்ளிகேட் செய்யறதுக்கு எதுக்கு ஆண்டவர் அவர் நாங்கள் டூப்ளிகேட் மிஷின் வச்சுக்கிறாரு? இல்ல. அப்ப இந்த அம்மா சொல்லுவாங்க, இவர் மூக்கா பிடிக்கணும், கண்ணு பிடிக்கணும், இது அப்படி எல்லாம் அப்படித்தான் இருக்கட்டும். ஆனா அந்த குழந்தை வெளியே வந்து சொல்லும், நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் முடிவு பண்ண இந்த ப்ராஜெக்டை அவர் அப்படிதான் உருவாக்குவாரு. நல்ல கரையில தட்டுங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கைகளை நம்ம வெளியேறப்பட்டவங்களா இருக்கிறோம். நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ஞானம் சொல்றாரு. நீங்க சந்ததியை பெற்று எடுக்கலீங்க, நான் பெற்று எடுத்திருக்கிறேன் சந்ததிங்களை. அப்ப நான் கொடுக்கிற சந்ததி சும்மா இலப்பமான சந்ததி கிடையாது. அது நல்ல ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாக இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தவங்களுடைய கையில ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டார். என்ன பிரிண்ட் கொடுத்துட்டாருங்க? ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டார். ப்ளூ பிரிண்ட் கொடுத்த உடனே அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்குதோ அதுல ஒண்ணு கூட குறையாம நிஜமா நீங்க பார்க்க போறீங்க. அப்ப எதிர்பார்த்திருக்கிற அந்த ப்ராஜெக்ட், எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவு தீமையா உங்களுக்கு ஒரு நாளும் நான் கொடுக்க மாட்டேன். அதை நான் உங்களுக்கு நன்மையா தான் நான் கொடுக்க போகிறேன். அப்ப அந்த ப்ளூ பிரிண்ட் அந்த இன்ஜினியர் டெய்லி பார்த்து 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 அளந்து அளந்து நூல் பிடிச்சு கல்லை வச்சு மண்ணை வச்சு ஜல்லியை வச்சு கம்பியை வச்சு கட்டி பெயிண்ட் அடிச்சு சாவியை கையில கொடுக்கும்போது அந்த ப்ளூ பிரிண்ட்டையும் அந்த வீட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நீங்க முன்னாடி போகும்போது அது ஒன்றும் இல்லாம தான் தோணும். அப்ப ஆண்டவர் சொல்றார், அந்த தரிசனம் இன்றைக்கு உங்களுக்குள்ள ப்ளூ பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஜினியர் ப்ளூ பிரிண்ட் எடுத்துன்னு அவர் போய் தனியா உட்காந்துன்னு மண் எடுத்து கலவையை போட்டு சிமெண்ட் போட்டு அவர் செய்வாரா? இல்ல. அந்த கட்டடம் உருவாகுவதற்கு தேவையான ஆட்களை தேவையான காரியங்களை அந்த இன்ஜினியருக்கு சந்திக்கப்படுகிறது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க ஓட தேவையில்லை. காரணம், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உதவி செய்ய தன்னுடைய தூதர்களை உங்களுக்கு அவர் அனுப்புகிறார். அவர்கள் உங்களுக்காக எனக்காக அவர்கள் வேலை செய்து உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்க சித்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம் தெரியுங்களா? தேவனுடைய கரத்துல, சித்தத்துல, சமூகத்துல, பிரசன்னத்துல, தரிசனத்துல இருக்கணும். ஆமேன். அப்ப இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு அந்த தரிசனத்தை செய்து நிறைவேற்றி முடிக்க தேவையான சத்துவத்தை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் ப்ளூ பிரிண்டை தூக்கின்னு ஓடிடுறாங்க, அல்லது ப்ளூ பிரிண்டே இல்லாம வீடு கட்ட போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச எதையோ ஒன்றை கட்டி வச்சு முடிச்சுட்டு பின்னாடி எடுத்து ப்ளூ பிரிண்டையும் வீட்டையும் பார்த்தா சம்பந்தம் இல்லாமலே இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ வீடு கட்டுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்பாக இந்த ப்ளூ பிரிண்டை நீ டெய்லி பார்க்கணும். அதை பார்த்து 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 அந்த சாயல்ல தானே வரப்போகிற அந்த வீட்டை நீ பார்த்து ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள நீ நுழைவ. அப்போ ஒரு தெளிவான படத்தோட தான் தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க சொல்றார். ஆமேன். அப்ப திருமணம் ஆனாலும் சரி, ஆகாதவங்களும் சரி, ஏற்கனவே ஆனவங்களும் சரி, டெய்லி அவங்க கையில அந்த ப்ளூ பிரிண்டை வைத்துக்கொண்டே இருக்கணும். அந்த ப்ளூ பிரிண்ட்ல தான் உங்களை குறித்து என்ன குறித்த நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நீங்க இந்தியாவில இருந்து இங்க பிரான்ஸுக்கு வரும்பொழுது நீ கஷ்டப்படணும், நீ வேதனையா இருக்கணும், நீ பாடுபடணும், நீ போராடணும், 5 பத்துக்கும் அழுகணும் அப்படின்னு சொல்லியா உங்களுக்கு அங்க தேவன் ப்ளூ பிரிண்டை கொடுத்திருப்பாரு? இல்ல. நீ வாழ்ந்திருப்ப, நீ செழித்திருப்ப, தேசத்துல நீ சுதந்திரத்து கொள்ளுவ அப்படின்னு சொல்லி சகல ஆசீர்வாதங்களையும் அங்க வச்சுதான் அந்த ப்ளூ பிரிண்டை தேவன் உங்களுக்கு கொடுத்தாரு இல்லைங்களா? அதை போலதான் உங்களுடைய வாழ்க்கையில தரிசனத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு தரிசனம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு? ப்ளூ பிரிண்ட் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைவேற. இப்போ இந்த வசன வாசிங்க தெரியும், நீதிமொழிகள் 29:18.
கடகன் வாசிங்க brother. தீர்க்க தரிசனமில்லாத இடத்தில் ம் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ம் வேதத்தை காக்கிறவனோ ம். பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் அப்படின்னு பைபிள்ல போடப்பட்டிருக்குது. பிரெஞ்சில் என்ன போடுது பாருங்க, அதை ரெவலேஷன் சொல்லி போடப்படுது. ரெவலேஷன் சொன்னா வெளிப்பாடு. என்னதுங்களா? வெளிப்பாடு. இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட் அந்த மனுஷன் பார்த்துட்டான். இந்த இன்ஜினியர் பார்த்துட்டு இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற மாதிரியே நான் செய்யணும் என்கின்ற வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்குது. அந்த வெளிப்பாட்டோட தான் அவன் போறான். இப்ப கடக்கால் தோண்டும் பொழுதே அவன் கடக்காலை நோக்கி பார்த்துன்னு இருக்க மாட்டான். போடுற கடக்கால் அந்த பில்டிங்கினுடைய ஒட்டுமொத்த வெயிட்டையும் தாங்கக்கூடியதா, அதை தாங்கி நிறுத்தக்கூடியதாக இருக்கிறதா என்பதை வெளிப்பாடோட அவன் இங்க உட்காந்து அந்த கடக்காலை போடுவான். இப்போ கடக்காலில் போடும்போது வெறும் கடக்காலையே பார்த்துட்டு இருக்க மாட்டான். கடக்காலில் போட்டாலும் அதை தாங்குவதற்கு தேவையான சகல சத்துவத்தையும் அதற்குள்ள வைக்கிறான். அப்படின்னு சொன்னா என்னன்னா, அந்த ப்ளூ பிரிண்ட் வெறும் ப்ளூ பிரிண்டா இல்லை, அவன் ஒரு வெளிப்பாடோட அதை பார்க்குறான். இங்க வசனம் சொல்லுது, ரெவல்யூஷன் இல்லாத இடத்துல, வெளிப்பாடு இல்லாத இடத்துல, எதை குறித்து? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை குறித்து. ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான வெளிப்பாடும் இல்லை. நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நான் எங்க அந்த ஆசீர்வாதமா இருக்க போறேன் அப்படின்னு அந்த மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா, ஆசீர்வாதத்தை குறித்து வெளிப்பாடு அவனுக்கு இல்லை. நீ நல்லா வாழ்ந்திருப்ப, செழித்திருப்பன்னு சொன்னா, அதை குறித்து அவனுக்கு வெளிப்பாடு இல்லைன்னு சொன்னா அவன் எப்படி வாழ்ந்திருப்பான், செழித்திருப்பான்? இருக்க முடியாது. அப்போ அந்த வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அந்த படத்தை, அந்த ப்ளூ பிரிண்ட்டை எந்த அளவுக்கு நீங்க பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு அதை நீங்க உள்வாங்கிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகிறதோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இங்க வசனம் சொல்லுது, வேதத்தை காக்கிறவன் ஆசீர்வாதமா இருப்பான். ஏன் வேதத்தை காக்கிறவன் ஆசீர்வாதமா இருப்பான்? ப்ளூ பிரிண்ட் மாத்திரமல்ல, அந்த ப்ளூ பிரிண்ட்ல தான் உங்களை குறித்து, என்ன குறித்த நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. அப்ப இந்த நல்ல அபிப்பிராயத்தை ஒரு மனுஷன் காத்துக்கின்னு, இல்லை இல்லை என் தேவன் இந்த தேசத்துல என்னை அவர் சீரும் சிறப்பமா வைப்பாரு, நான் எழுந்து நிமிர்ந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கத்தான் போறேன், இந்த நெருக்கமான இடத்துல இருந்து நம்மளை விசாலமான இடத்துக்கு தேவனு கொண்டு போய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் போறாரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் அந்த ப்ளூ பிரிண்ட்டை டெய்லி காத்து கொண்டு உள்வாங்கிக்கிறானோ அவன் பாக்கியம் உள்ளவனாக இருப்பான். ஆமென், ஆமென். அப்ப விஷன் வரும்போது, தரிசனம் வரும்போது தான் பார்வை உங்களுக்கு வெளிப்படுது. பார்வை வந்தோடனே உங்களுக்குள்ள ஃபெய்த் வந்து விடுகிறது. ஆமென். இப்ப பாருங்களேன், உலகத்திலேயே மிகப்பெரிய சபை ஒருத்தர் வச்சுருக்கிறார். யாருங்க அது? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிடாதீங்க. பால் யாங்கி சோ கேள்விப்பட்டிருக்கிறீங்க? பால் யாங்கி சோ 1950களில் பால் யாங்கி சோ அப்படின்றவர் ஒரு ஊழியத்துக்காக வந்து சேர்ந்து ஒரு வாலிபனாக இருந்தார். சரீரத்தில் அவருக்கு பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டம், பாடுகள், ஏழ்மை ஒரு பக்கம். அந்த பால் யாங்கி சோ அப்படியே ஒரு சபையில் இருந்தார். அப்புறம் தேவன் அவரை ஊழியத்துக்காக அழைச்சார். இப்போ அந்த ஊழியத்துக்கு அவர் வந்துட்டார். உடல் நலம் பாதிப்பு ஒரு பக்கம், ஊழியத்தை செய்வதற்கு தேவையான பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு பக்கம். மாத்திரமல்ல பாருங்க, அவரு சாட்சி சொல்லியிருப்பாரு, ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு தேவன் ஒரு நாள் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். ஆமென். அவர் வந்து இப்பதான் சின்ன ஒரு இடத்துல தனியா ஊழிய ஆரம்பிச்சுக்கிறார். மனைவி மாமியார் இருக்கிறாங்க, அவர் இருக்கிறார், இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவருக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனம் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஆலயத்துல நின்று ஆராதிக்கிற அந்த சத்தம் அவர் காதுல கேட்குது. அவரு கேட்கிறாரு, அப்படியே பல லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை பிரைஸ் பண்ணுறத, ஆண்டவர் துதிக்கிறத, ஆண்டவர் பாடுறத, ஆண்டவரை பாடுறத கேட்க 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 அந்த தரிசனம் அப்படியே அவருக்குள்ள அப்படியே விஷனா வந்து மாறுது, படமா வருது. ஆண்டவர் காட்டுற இவ்வளோ பெரிய ஆலயம், இவ்வளோ பெரிய ஆலயம் பாரு, அவ்வளோ ஜனங்க நிற்கிறாங்க, இங்க அது அது இது லுட்டு எல்லாத்தையும் காட்டி நிற்கிறாரு. இவர் தரிசனம் முடிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா சின்ன ஒரு ரூமுக்குள்ளார ஒரு 4 பேர் ஆத்துமாக்கள், வயசான ஒரு பாட்டியும் மனைவியும் தான் இருக்கிறாங்க. இவர் பார்க்குறார். பார்த்துட்டு எவ்வளோ பெரிய தரிசனம் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறார். ஒரு சின்ன கூடாரத்துக்குள்ளார அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த தரிசனம் வந்துருச்சு. இப்போ அவருடைய சிந்தனை எப்படின்னா, அவர் சொல்கிறார் தன்னுடைய சுயசரிதையில், அந்த தரிசனம் வந்தபோது முதல்ல என்னுடைய இருதயத்தில் நான் அந்த தரிசனத்தை பார்க்க ஆரம்பித்தேன். என்னுடைய இருதயத்தில் நான் அதை பார்த்து 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 பிறகு நிஜத்தில் அது நிறைவேறதை நான் பார்க்குறேன். அப்போ அந்த விஷன் அவருக்கு ஒரு படம் போல வந்தது. இப்போ அவர் தனியாக இருக்கும் போதெல்லாம் அந்த விஷனை அப்படியே தரிசிப்பாராம்.
அந்த விஷன் அவர் இங்கே நிற்பார், நின்று சொல்லுவார், எனக்கு முன்னாடி இவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க, அதான் அங்கே தான் அங்கே நிற்கிறாங்க, இங்கே தான் கேமரா இருக்கும், அங்கே தான் அது இருக்கும், இங்கே வராங்க, ஆட்கள் இட்டுன்னு வர வாகனங்கள் வருது, எனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பலிபீடம் இருக்குது, அது இருக்குது, மேலே இருக்குது, ஒரு நாளைக்கு இத்தனை ஆறாவது நடக்குது அப்படின்னு சொல்லினே இருப்பாராம். இப்போ அவருக்கு ஆண்டவர் வந்து ஒரு இட்டுன்னு போய் இதான் இங்கே தான் அந்த பெரிய தரிசனம் நிறைவேறக்கூடிய அந்த சபை இங்கே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி காட்டினவுடனே இந்த மனுஷன் போவாராம். ஒரு பெரிய மரம் இருக்குமா, அந்த மரத்தை கட்டிப்பிடிச்சின்னு சொல்லுறான், ஆண்டவரே இந்த சபையினுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய தூண் இதான் ஆண்டவரே, இங்கேருந்து அங்கே ஓடு வரோம், ஆண்டவரே இது வலது பக்கம் இருக்கக்கூடிய பெரிய தூண் ஆண்டவரே, இங்கேருந்து ஓடு வரோம் ஆண்டவரே, இந்த 2 மடங்களுக்கு இடையில தான் ஆண்டவரே ஜனங்க அப்படியே உள்ள வர போறாங்க அப்படி சொல்லுவார். ஆண்டவரே இந்த மரத்தை போல உயரமா இருக்கக்கூடிய கதவு தாண்டவரே இந்த ஆலயத்தினுடைய வாசலா இருக்கும், திருப்புன்னு ஓடி வரோம், ஆண்டவரே இங்கே தான் நீங்க வந்து ஆராதனை ஏற்றுக்கொள்ள பலிபடத்தில் இறங்கி வரக்கூடிய இடம், ஆண்டவரே இந்த இடம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இந்த இடம் தான் நான் நின்று ஆராதிக்க போறேன், ஆண்டவரே பாருங்களேன் இப்போ நான் ஆராதிக்க போறோம் பாருங்களேன், அப்படியே லட்சக்கணக்கான ஜனங்க. அவர் ஒத்த ஆளு காடு மாதிரி இருக்கும். அங்க நின்னுங்க அந்த மனுஷன் பார்த்ததை பேசுறாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே விசுவாசிகளுடைய சங்கம் இங்க தான் உட்காந்து இருக்கும், ஆண்டவர் உடன் ஊழியக்காரர்கள் இங்க தான் இருப்பாங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க தான் இருக்கும், ஆண்டவரே இங்கே இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் சொல்றாரு. கண்ணை திறந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு நான் எதை நின்று பேசணும் அதை நான் இருதயத்துல பார்த்தேன். அப்ப உங்களுக்கு முத்து மக்கள் தேவன் தருவன்னு சொல்லிட்டாரு, ஆத்மாக்கள் நீங்க பாத்தீங்களா? சத்தம் வரவே வராது. இன்னைக்கு ஃபுல்லா அடிச்சதெல்லாம் கைதான் வலிக்கும். ஆனா இது கூட ஒண்ணு சேரணும். சத்தம் வருதா? அப்ப தரிசனம் படமா உங்களுடைய இதயத்துல வந்தாதான் அது நிறைவேறுவதற்கான வாங்கிய வயலுக்கு உங்களுக்கு வரும். இப்ப தரிசனம் கொடுத்த பால் எங்கிச்சோ, அட என்ன ஆண்டவரே வயசாகி போன இந்த கேள்விக்கு குழந்தைலாம் பிறந்துருமா அப்படின்னு சொல்லி நகைச்சிட்டு இவர் வந்து என்ன ஆண்டவரே 10 பேர் கூட கிடையாது, என்ன போய் 10 லட்சம் பேர் 100 லட்சம் பேர் 1 கோடி பேருன்னு சொல்றீங்க, இல்லை நடக்கிற காரியமா இல்லை ஆகிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா பால் எங்கிச்சோ சோவா தான் இருந்திருப்பார் இல்லைங்களா? அவர் சொல்றாருங்க அந்த படம் அவருடைய இருதயத்துல ஒரிஜினலா ஒரு ஆலயத்துக்குள்ளார அவர் எப்படி போவாரோ அப்படித்தான் போவாராம். அவர் சொல்லுவார், நான் காரை விட்டு நான் இறங்குறேன் ஆண்டவரே, அப்படி சும்மா அப்படி காரை விட்டு இறங்கி நான் போறேன் ஆண்டவரே. போகும்போது அப்படியே பிரைஸ் நடந்துனே இருக்கு ஆண்டவரே, பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க அந்த தரிசனத்துக்கு பிறகு ஒரு சில ஆண்டுகளிலேயே ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய சபையாக பல ஆராதனைகள் நடக்கக்கூடிய ஒரு சபையாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு சபையாக எழும்புவதற்கான ஒரே ஒரு காரணம் தெரியுங்களா? அந்த மனுஷனுக்குள்ளார இருந்த விதை என்கின்ற தரிசனத்தை அவர் படமா பார்த்து அந்த படத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிஜமாய் அவர் மாத்தினார். அவர் சொல்றார், இன்னும் கட்டடம் கட்டப்படல, ஆனா அந்த கட்டடம் கட்டுனா எப்படி இருக்குமோ அதை என்னோட தரிசனத்துல பார்த்தேன். இது ஏதோ பகல் கனவு கிடையாது. குருடர்களை யானையை தடவி பார்த்து இதுதான் வாளுன்னு கண்டுபிடிக்கிற கதை கிடையாது. தேவன் கொடுத்தால் அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதை எதன் அடிப்படையிலன்னு சொன்னா தன்னுடைய வார்த்தையில அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் வார்த்தையை தவறுவதே கிடையாது. அப்ப 300 ஆத்துமாக்கள் சொன்னா அந்த 300 ஆத்துமாக்களை நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்க கூடாதுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க பார்க்கணும். அது உங்களுடைய தரிசனத்துல இருக்கணும். நான் சொல்றேன் பாருங்க, இந்த பக்கம் 100 பேர், சென்டர்ல 100 பேர், இப்படி 100 பேர் உட்காருவாங்க, இங்க கொரால்ல நிற்பாங்க, இங்க மியூசிக் போடுவாங்க, பின்னாடி ஒரு பெரிய, இதெல்லாம் ஏதோ ஒரு கனவு காணலைங்க. இதை நீங்க உங்களுடைய தரிசனத்துல கொண்டு வரணும். இது உங்களுடைய தரிசனத்துல நீங்க கொண்டு வரணும். அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், அந்த ப்ளூ பிரிண்ட் அவர்கிட்ட வந்துருச்சு. அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துக்கின்னு ஆலயம் கட்டக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் போறாரு, நின்று பார்க்குறாரு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்னென்ன இருக்குதோ அதை அப்படியே பேசுறார், அப்படியே அறிக்கை செய்கிறார். ஆமேன். இப்போ 300 ஆத்துமாக்கள் எப்படி வரும்? இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்க பக்கத்துல இடம் காலியா இருக்குது, ஆண்டவரே என் பக்கத்துல ஒரு ஆள் வந்து உட்காடுறாங்க, இதாங்க தரிசனம். உங்க பக்கத்துல எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க, பக்கத்துல இடம் இல்லை, ஆண்டவரே வருகிறவர்களுக்கு இடம் பத்தாம 2 சேர் எடுத்து எக்ஸ்ட்ரா போடுறான். ஆண்டவரே இந்த இடத்துல பாஸ்டர் நெருக்கிக்கின்னு நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம், இடம் இல்லை, இப்போ நாங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் எங்களுக்கு இடம் போதில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு வந்து அவங்க சொல்றாங்க. இப்போ நமக்கு வந்து நமக்கு கட்டாயம் கிடையாது இந்த இடத்த விட்டு போகணும்னு. ஆனா கட்டாயமா வந்துச்சுன்னா நீங்கெல்லாம் இப்படி உட்காந்து இருப்பீங்க. இந்நேரம் கொரபையிலேருந்து எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் பறக்கும், பாஸ்டர் இந்த இடத்துல ஒரு இடங்குது, அங்கே ஒரு இடங்குது, இது இங்கே ஒரு இடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆராதிக்கிறதுக்கு இடம் இருக்குது,
பால் எங்கச்சோ ஒரு கூடாரத்தை வச்சுன்னு உட்காந்துருந்தாரு. 10 பேர் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி இல்ல. அவருடைய தரிசனம் 10 லட்சம், 10 கோடி. அத அவர் தரிசிச்சாருங்க. அத அவர் பேசினாருங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தரிசனம் அதை நீ பார்க்கணும். நான் உனக்கு கொடுத்த தரிசனத்தின் படத்தை நீ பார்க்கணும். அது சபைக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கைக்குங்க. என்ன கொடுத்தாரோ அதை நீங்க பாருங்க. நீங்க எப்படியா இருக்க போறீங்கன்னு பாருங்க. நீங்க என்னவா இருக்க போறீங்கன்னு பாருங்க. நீங்க எதை நோக்கி போறீங்கன்னு பாருங்க. ஏதோ வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்பது கிறிஸ்தவம் கிடையாது. வெந்ததை தின்னாலும் நீ தின்னாட்டாலும் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஜீவனை கொடுக்கிற தேவனை நோக்கி அனுதினமும் நீங்க ஓடுவீங்கன்னு சொன்னா, நீங்க சாகிறதுக்காக படைக்கப்பட்டவங்க கிடையாதுங்க, வாழறதுக்காக படைக்கப்பட்டவங்க. ஆமே. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு தாங்க 300 பிரம்மாண்டம், தேவனுக்கெல்லாம் 300 சும்மா சர்வ சாதாரணம். ஆண்டவர் சொல்ற அந்த தரிசனம் உங்களுடைய மேல இப்போது படமா இறங்கி வரணும். அப்படி எழுந்து நில்லுங்களேன்.